Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான மட்டன் ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இந்த சிக்கன் டிக்கா இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் போய் பாருங்கள். இதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகுது, அதனால தான் நான் அதை முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சிக்கன் டிக்கா இந்த ஸ்குவீசர்லேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1 kg மட்டன் ஃபுல்லாக நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். தேவையானது 5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கணும்னா இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் திக்கா செய்கிறதுக்காக. அப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கும் அது கொஞ்சம் ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மசாலா எல்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன். மேரினேட் பண்ணி ஒரு half an hour to 45 minutes இந்த மாதிரி ஊற வச்சிடணும். ஊறும் போது அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மசாலாலாம் இறங்கி செமையாக அது டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி உதிர்த்து ஒரு பாக்ஸில் ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே கட்டிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே முடிச்சிடணும். நடுவில் போய் கட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி உதிர்த்து ரெடியாக வச்சுக்கணும். வெங்காயம்லாம் அரிஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ தக்காளி எப்போதுமே நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெங்காயம் தக்காளி சேர்க்கக்கூடாது. இப்போ 4 வெங்காயம்னா 2 தக்காளி தான் சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈக்குவலாக தக்காளி சேர்த்திங்கன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வெங்காயம் தான் அதிகமாக சேர்க்கணும். நம்ம ஒரு குக்கரில் ஒரு 1 டம்ளர் ஆயில் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா சூப்பராக ரோஸ்ட் பண்ணணும். ஹைதராபாத் பிரியாணின்னா நீங்கள் வதக்கி செய்ய முடியாது. ஃபுல்லாக ஒரு ப்ரௌனிஷ் கலரில் சூப்பராக எல்லா ஆனியனையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம ரைஸ் அளந்து எடுத்துக்கலாம். இந்த கிளாஸால் நான் 2.5 கிளாஸ் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதை சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் நம்ம ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரையான ஆனியனை கார்னிஷிங்காக கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற ஆனியனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடு நல்லா வதங்குற அளவுக்கு சூப்பராக அதை சாட்டே பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட்டு. இப்போ நீங்கள் கறிக்கு மட்டும்தான் சால்ட் ஆட் பண்ணுறீங்க, ரைஸுக்கு தனியாக நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர். ஒயிட் பெப்பர் மஸ்ட்டு, கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் போடணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வெளியில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இதோடைய டேஸ்ட்டே அதிகமாகுது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். எப்படி ஆயிலெலாம் பிரிஞ்சு செம்மையாக இருக்கு பாருங்கள் பார்க்கவே. அந்த கிரேவியோட நம்ம வச்சுருக்க மட்டன் பீசஸ்லாம் நல்லா மசாலா கோட் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தயிரை ஒரு கப் தயிரை நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே திரியாக அந்த பிரியாணியில் அப்படியே தெரியும். பீட் பண்ண அப்படியே க்ரீமியாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதையும் நல்லா
மசாலாவில் வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். கிரேவிலேயே கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த ஃப்ளேவரை வந்து இந்த புழுங்கும் போது கறி வேகும் போது இதோடைய எசன்ஸை இறங்கி நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கறி வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக கிண்டி விட்டு தான் நீங்கள் வந்து மூடணும். அப்போயே மூடிடக்கூடாது. அப்புறம் மசாலாலாம் வந்து அடியிலே செட்டில் ஆகி தீயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குக்கரில் 3 விசில், நீங்கள் கறி எந்த அளவுக்கு வேகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3 விசில்னால் 3 விசில் ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா ஆஃப் பண்ணிடக்கூடாது. கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும் நீங்கள். எனக்கு 3 விசில்லே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிரியாணிக்கு கேஷ்யூஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கீலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வடித்து தான் ஆக்க போகிறேன். அதுக்கு கிட்டலில் ஓரளவுக்கு ஒரு பாத்திரம் நிறையா தண்ணி ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸையும் இந்த பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசியை ஆட் பண்ணிட்டு இந்த ரைஸுக்கு தனியாக நீங்கள் வந்து சால்ட்டு போடணும். சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். குக்காகவே கூடாது. ரைஸ் வந்து அந்த அரிசி வந்து லைட்டாக நீளமாகணும், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ரைஸை வந்து வடிச்சு விட்ருணும். நீங்கள் எல்லா ரைஸையும் சூப்பராக வடிச்சாச்சு. ஒன்று கூட விட்டாமல் க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு கறியும் வெந்துருச்சு. எண்ணெய்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கிரேவியை பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு ஸ்குவீசரில் இந்த மாதிரி குத்தி எடுத்து நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம். இதோட ஃபுல் ரெசிபி இன்னொரு வீடியோவில் கொடுத்து நம்ம சேனல்லே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மசாலாலாம் வந்து சூப்பராக ஆட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு, சாஃப்டாக. நீங்கள் வந்து நான் கிரில் பேன் அவனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஏன்னா போன்லெஸ் சிக்கனுங்கிறதுனால உங்களுக்கு திக்காக வந்து சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி நல்லா ஓவனில் வச்சோன்னே நல்லா திருப்பி விட்டு சூப்பராக குக் பண்ணணும். ஆயிலே இல்லாமல் இந்த சிக்கனை செஞ்சுருக்கேன். ஒன் 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ்லாம் எனக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிரேவியும் நல்லா கொதிச்சுக்கிட்டு, தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து அதை சுண்ட வைக்கிறதுக்காக கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 2 லெமன் ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளிப்பு எவ்வளோ தேவைங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் ரைஸுங்கிறது வந்து காப்படி தான் நான் வந்து ரைஸுக்கு குக் பண்ணுறேன். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. தண்ணிலாம் இதில் கொதிச்சோன்னே கொஞ்சம் வந்து நல்லா சுண்டிடுச்சு. நீங்கள் வந்து தண்ணிலாம் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நல்லா வந்து சுண்ட வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த கிரேவியே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம லேயரிங் பண்ணி தம் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி கறியை வேக வச்சுருந்தீங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது சோறு குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ நம்ம வந்து ரைஸு அந்த கிரேவி எல்லாத்தையும் லேயர் பண்ண போகிறோம். ஒரு லேயர் கிரேவி, ஒரு லேயர் ரைஸு, ஒரு லேயர் கிரேவி, ஒரு லேயர் ரைஸு. அந்த கிரேவி நல்லா மூடுற அளவுக்கு அந்த ரைஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் லேயர் பண்ணணும். இப்போ நம்ம கறி பீசஸ், அந்த கிரேவி பீசஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பாட் ஃபுல்லாக இருக்கிற ரைஸு எல்லா கிரேவியும் நீங்கள் வந்து லேயர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு ரைஸ் ஒயிட்டாக ஒரு அன்ஈவன் கலராக இருக்கும் போது அது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் லேயர் பண்ணியாச்சு. சூப்பராக நம்ம எல்லாத்தையும் இப்போ லேயர் பண்ணி முடிக்க போகிறோம்.
இருக்கிற எல்லா கிரேவியும் லாஸ்ட்டாக வந்து மேலே இப்படி வச்சு விட்டு கொஞ்சமாக ரைஸ் வந்து மீதி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டு நான் வந்து முடிக்க போகிறேன். இப்போ லேயரிங்லாம் முடிஞ்சோன்னே நம்ம கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ், அப்புறம் கேஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோம். மீதி இருக்கிறத நம்ம சர்வ் பண்ணும்போது கார்னிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் லேயரிங் பண்ணும்போது கூட நீங்கள் நிறையா வறுத்துருந்தீங்கன்னா ஒரு லேயர்லேயும் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ ஒரு 4 to 5 அந்த குங்குமப்பூ இதில் வந்து பாலில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கணும். நம்ம கலர் வந்து எந்த கலரிங் ஃபுட் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இந்த பிரியாணி கலருக்காக நம்ம இந்த குங்குமப்பூ வந்து இந்த மாதிரி கலந்து அந்த எசன்ஸை வந்து இந்த பிரியாணியில் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கோம். இங்கே வந்து கறியும் மீன் ஆயில் வந்து குக் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து திருப்பி விடணும் நம்ம. அப்போ எல்லா இடமும் நல்லா ஈக்குவலாக குக் ஆகும். நீங்கள் போன்லெஸ் சிக்கனை குக் பண்ணும்போது எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம அதை கவனித்து எடுக்க முடியுமோ எடுத்துடணும். ரொம்ப நேரம் குக் பண்ணால் வந்து ஹார்டாயிரும். நீங்கள் போன் உள்ள இந்த லெக் பீஸ் போன் பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 10 minutes கூட போனாலும் உங்களுக்கு வந்து ஹார்டாகாது. அதனால் கவனமாக குக் பண்ணணும். இப்போ வந்து எல்லா லேயரிங் பண்ணோன்னே இதை வந்து தம் போடுறதுக்காக நம்ம அடுப்பில் வச்சிடலாம். சிம்மில் கீழே ஒரு ஹெவியான ஒரு தோசைக்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு அடி பிடிக்காத அளவுக்கு ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் அது மேலே இந்த நம்ம லேயர் பண்ணி வச்சுருக்க பிரியாணி பாட்டை வச்சு நம்ம மூடி தம் போட்ட வேண்டியதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த குங்குமப்பூவையும் இந்த ரைஸில் ஊற்றிடுவோம். மசாலா வந்து நம்ம மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வந்து இப்போ நம்ம லைட்டாக அதில் க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அதை ப்ரஷ் பண்ணி விட்டு குக் பண்ணோம். சூப்பராக அதுலேருந்தே அதில் இருக்கிற ஃபேட்லேயே அதில் வந்து செம்மையாக குக் ஆகி முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த சிக்கன் டிக்காவோட ஃபைனல் லுக்கு. ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற லெவல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்துக்கங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வச்சு அந்த மூடியை நீங்கள் மூடிட்டு கவர் பண்ணி முடிங்கன்னா அதில் இந்த ஆவி மூலிமா தண்ணி வந்து அந்த பிரியாணியில் இறங்காது. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ரைஸு சூப்பராக தம் ஆகி ஒரு 15 minutes தம் போட்ட பிறகு நமக்கு ரைஸ் வந்து செம்மையாக குக் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலு. நாங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சர்வ் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். பிரியாணி, ரைத்தா, சிக்கன் டிக்கா சூப்பராக குக் ஆகி இந்த குச்சியில் வந்து எதுவுமே ஒட்டாமல் செமையாக வருது பாருங்கள். லெமனை வந்து அந்த சிக்கனில் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பிரியாணி வந்து நீங்கள் திருப்பி போடுறேன்னு எல்லாத்தையும் கிண்டி விட்டுறக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே லேயர் பண்ணிட்டோம். அதனால நம்ம அதை கிண்ட தேவையில்லை. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கிடைக்கும். எல்லாம் சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.